வியூவர்ஸ், வணக்கம். ஆஸ்ட்ரோ அரிச்சுவடியிலேருந்து உங்கள் ரேவதி தண்டபாணி பேசுகிறேன். நீங்கள் தடவையாக என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 ராசிகளுக்குமான ஆகஸ்ட் 2025 மாத ராசி பலன்கள். அன்பார்ந்த மேஷ ராசி, மேஷ லக்ன, அஸ்வதி பரணி கிருத்திகை 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 செவ்வாய் 6ஆம் இடமான கன்னியில் சஞ்சரிக்கிறார். அவர் கேத்துவிடமிருந்து விலகி கன்னியில் சஞ்சரிப்பது உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாகவே இருக்கும். மன சஞ்சலங்கள், குழப்பங்கள் நீங்கும். 6ஆம் இடம் என்பது செவ்வாய்க்கும் சனிக்கும் ஒரு சாதகமான இடம். எனவே உங்களது எதிர்ப்பு, நோய், கடன் இவை யாவும் விலகக்கூடிய நேரமாக இருக்கும். மனதில் இதுவரை இருந்த சஞ்சலங்கள் நீங்கி ஒரு நிம்மதியான நிலைமை கிடைக்கும். 2/7 சுக்கிரன் மாத முதற் பகுதியில் 3ஆம் இடமான மிதுனத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். மாத பிற்பகுதியில் ஆகஸ்ட் 21 அன்று 4ஆம் இடமான கடகத்துக்கு செல்கிறார். எனவே மாத பிற்பகுதியில் சுக சௌகரியங்கள் மேலோங்கும். வீடு, மனை, வாகன வசதிகள் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். பெண்களின் தேவைகள் மிகவும் முயற்சி செய்ய பூர்த்தியாகும் வாய்ப்பு உண்டு. பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற மிகவும் கடின முயற்சி எடுக்க வேண்டும். கலைத்துறையினருக்கு ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதமாக அமைகிறது. திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்தலாம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஓடும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஃபைனான்சியல் விஷயங்களை பற்றி ஒருவருக்கொருவர் டிஸ்கஸ் செய்வது இந்த மாதம் அவ்வளவு சாதகமாக இருக்காது. நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒரு சமயம் இருந்தது போல் ஒரு சமயம் இருக்க வாய்ப்பில்லை. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். 3/6 புதன் மாத முதல் பகுதியில் ஆகஸ்ட் 25 வரை 4ஆம் இடமான கடகத்திலும் பிறகு 5ஆம் இடமான சிம்மத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாணவர்கள் தங்களுடைய கடினமான முயற்சியால் முன்னேற்றம் அடைவர். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் முன்னேற கடினமாக உழைத்து படிக்க வேண்டும். ஏனோதானோ என்று படிப்பது பலன் தராது. முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒரு சமயம் இருந்தது போல் மறுசமயம் இருக்க வாய்ப்பில்லை. 4 சந்திரன் 7ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவு இருக்காது. கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். 5 சூரியன் மாத முதற் பகுதியில் 4ஆம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் ஆகஸ்ட் 17 பிறகு 5ஆம் இடமான சிம்மத்தில் ஆட்சியாக இருந்தாலும் கேத்துவுடன் இணைகிறார். எனவே குழப்பங்கள், சஞ்சலங்கள் ஏற்படும். அரசு தலைமை பதவியில் இருப்பவர்கள், பாலிட்டிஷியன் போன்றவர்களுக்கு அவ்வளவு சாதகமான அமைப்பாக இல்லை. குழந்தைகள் முன்னுக்கு பின் முரணாக நடக்கும் வாய்ப்பு அதிகம். குழந்தைகளின் நடவடிக்கையிலும் நடத்தையிலும் கவனம் செலுத்த வேண்டும். அரசாங்க காரியங்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மாத முதற் பகுதி மேன்மை தரும். 9-12 குரு 3ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை. மனதில் ஏதோ குழப்பங்கள் இருக்கவே செய்யும். தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். கடினமான முயற்சிகள் மேற்கொள்ள எதுவுமே வெற்றியடையும். குரு பார்வை 7ஆம் இடமான துலாம், 9ஆம் இடமான தனுசு, 11ஆம் இடமான கும்பத்தில் விழுகிறது. கணவன் மனைவி உறவு அன்பு பாசத்துடனும் அந்யோன்யமாகவும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும்.
நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடமும் விட்டு கொடுத்து செல்வது நன்மை தரும். தந்தையின் உடல் நிலையில் கவனம் வைக்க வேண்டும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். 10-11 சனி 12ஆம் இடமான மீனத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். எனவே விரயங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. சனி பார்வை 2ஆம் இடமான ரிஷபம், 6ஆம் இடமான கன்னி, 9ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது கடினம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பணம் கொடுப்பதோ வாங்குவதோ நன்மை தராது. தந்தையின் உடல்நிலையில் கவனம் வைக்க வேண்டும். 5 சிம்மத்தில் இருக்கும் கேதுவால் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படலாம். 11 கும்பத்தில் இருக்கும் ராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள் நண்பர்கள் வேற்றுமொழி வேற்றுமதத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். முருகன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 3, 4, 5. அன்பார்ந்த ரிஷப ராசி, ரிஷப லக்ன, கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதம், ரோகிணி, மிருகசீஷம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் ஆறுக்குடையனுமான சுக்கிரன் 2ஆம் இடமான மிதுனத்தில் குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். ஆகஸ்ட் 21 அன்று 3ஆம் இடமான கடகத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். எனவே ராசிநாதன் குடும்பஸ்தானத்தில் இருப்பதால் குடும்பத்தில் அமைதியும் சந்தோஷமும் நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்து வருவர். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்து வருவர். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேறுவர். கலைத்துறையினருக்கு இது ஒரு சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த உகந்த மாதம். காதல் வாழ்க்கையும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் சுமூகமாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். பண வரவு அதிகமாக இருக்கும். 2, 5 புதன் 3ஆம் இடமான கடகத்தில் ஆகஸ்ட் 25 வரை சஞ்சரிக்கிறார். பிறகு சிம்மத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். எனவே கல்வி கேள்விகள் மேலோங்கும். கல்வியில் நீங்கள் நினைத்த இடத்தில் விரும்பிய பாடம் படிக்கக்கூடிய சூழ்நிலை அமையும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். மாத இறுதியில் சூரியன் புதன் இணைவு ஏற்படுவதால் நீங்கள் நினைத்த இலக்கை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை அமையும். 3 சந்திரன் 6ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 4 சூரியன் மாத முதற் பகுதியில் 3ஆம் இடமான கடகத்திலும் ஆகஸ்ட் 17 முதல் 4ஆம் இடமான சிம்மத்திற்கும் பெயர்ச்சியாகிறார். எனவே மாதம் முழுவதும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மேன்மையாக இருக்கும். ஆனால் சூரியன் கேத்துவுடன் இணைவதால் மாத பிற்பகுதியில் தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அவ்வளவு சாதகமான சூழ்நிலை அமைய வாய்ப்பு இல்லை. 7, 12 செவ்வாய் 5ஆம் இடமான கன்னியில் சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. எனவே கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். சிற சொத்துக்கள் வகையில் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. 8, 11 குரு 2ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. உங்கள் பொருளாதாரம் மேம்படும். பண வரவு அபரிமிதமாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்து வருவர். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும்.
நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்ப. குரு பார்வை 6ஆம் இடமான துலாம், 8ஆம் இடமான தனுசு, 10ஆம் இடமான கும்பத்தில் விழுகிறது. உங்களது எதிரிகள் பலமிழப்பர். இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும். பழைய கடன்கள் அடைப்படும். எதிர்பாராத தனலாபம் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் பண விஷயங்களிலும் கவனமாக இருக்க வேண்டும். 10ஆம் இடத்துக்கு விழும் குரு பார்வையால் இதுவரை தொய்வாக இருந்த வியாபாரம், பிசினஸ் போன்றவை நன்றாக நடைபெறும் வாய்ப்பு கிடைக்கும். 10க்குடைய சனியும் வக்கரகதியில் இருப்பதால் இதுவரை நிலுவையில் இருந்த அவ்வளவு வேலைகளும் நல்லபடியாக நடக்கும். தொழில், வியாபார, உத்தியோக வகையில் மேன்மை கிடைக்கும். உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். 9, 10க்குடைய சனி 11ஆம் இடமான மீனத்தில் இருக்கிறார். அவரது பார்வை உங்களது ராசியான ரிஷபம், 8ஆம் இடமான கன்னி, 8ஆம் இடமான தனுசில் விழுகிறது. உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்காதவாறு பார்த்து கொள்ளவும். கோபத்தை குறைத்து கொள்வது நல்லது. குழந்தைகள் வகையில் கவனமாக இருக்கவும். அவர்கள் நடத்தையிலும் நண்பர்கள் வட்டத்திலும் கவனம் வைக்கவும். அவர்களது உடல்நிலையிலும் கவனம் வைக்க வேண்டும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருக்க வேண்டும். 10க்குடைய சனி லாபஸ்தானத்தில் இருப்பதால் தொழில், வியாபார, உத்தியோக வகையில் உங்களுக்கு மேன்மையே கிடைக்கும். ராகு 10ஆம் இடமான கும்பத்தில் இருந்து வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி மதத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கச் செய்வார். நாளில் இருக்கும் கேத்து சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்களை கொடுக்கலாம். வீடு, மனை, வாகன விஷயங்களில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். உடல்நிலையில் கவனம் தேவை. ஹீட் டிசீஸ், வயிற்று வலி போன்றவை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. சூரியன், கேத்து இணைவால் இந்த பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மகாலட்சுமி வழிபாடும் பெருமாள் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 6, 7. மிதுன ராசி, மிதுன லக்ன, மிருகசீஷம் 3, 4ஆம் பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4க்குடையவனுமான புதன் 2ஆம் இடமான கடகத்தில் மாத ஆரம்பத்திலும் ஆகஸ்ட் 25க்கு பிறகு 3ஆம் இடமான சிம்மத்திலும் சஞ்சரிக்கிறார். புதன் வக்ர நிவர்த்தியும் அடைகிறார். எனவே உங்களது ராசிநாதனின் நிலை சாதகமாக இருப்பதால் மனதளவில் நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீர்கள். ராசியிலேயே குருவும் சுக்கிரனும் இருப்பதால் மனநிலை பாசிட்டிவாகவே இருக்கும். நெடுநாளாக நீங்கள் செய்த திட்டங்கள் நிறைவேறும். மாணவர்கள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். கல்வியில் அவர்கள் நினைத்த இலக்கை அடைய முடியும். ஆராய்ச்சி கல்வியோ உயர்கல்வியோ நினைத்த இடத்தில் விரும்பிய பாடங்களை எடுத்து படிக்கும் சூழ்நிலை அமையும். 2க்குடைய சந்திரன் 2ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே பண வரவு நன்றாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். பல வகையிலும் மன மகிழ்ச்சி பெருகும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 3க்குடைய சூரியன் மாத ஆரம்பத்தில் 2ஆம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் 3ஆம் இடமான சிம்மத்தில் கேத்துவுடனும் சஞ்சரிக்கிறார். உங்கள் தைரியம், வீரியம் மேலோங்கும். முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர்.
ஆனால் மாத பிற்பகுதியில் சூரியன் கேத்துவுடன் இணைவதால் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் ஒரு சுமாரான சூழ்நிலையே நிலவும். உடல்நிலையில் கவனம் தேவை. 6 செவ்வாய் 4ஆம் இடமான கன்னியில் சஞ்சரிக்கிறார். 6 நாளில் இருப்பதால் சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம். வீடு மனை வாகன விஷயங்களில் டீலிங் செய்யும் போது கவனமாக இருக்கவும். தாயின் உடல்நிலையில் கவனமாக இருக்கவும். 5-12 சுக்கிரன் உங்கள் ராசியில் குருவுடன் இணைந்து நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த உகந்த மாதம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்கும். கலைத்துறையினருக்கு மிகவும் சாதகமான மாதம். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். அவை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள வேண்டியது உங்கள் கையிலேயே உள்ளது. அலைச்சல்களை தவிர்க்க முடியாது. குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சி பெருகும். 7-10 குரு உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அவரது பார்வை 5ஆம் இடமான துலாம், 7ஆம் இடமான தனுசு, 9ஆம் இடமான கும்பத்தில் விழுகிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே. இதுவரை இழுபறியாக இருந்த அனைத்து வேலைகளையும் எளிதாக முடிப்பீர்கள். 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை விழுவதால் குழந்தை பேருக்காக காத்திருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். கணவன் மனைவி உறவும் அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். தந்தையின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 8-9 சனி 10ஆம் இடமான மீனத்தில் இருக்கிறார். எனவே தொழில் வகையில் உங்களுக்கு இருந்த தடைகள் நீங்கி ஓரளவுக்கு நினைத்த வேலையை முடிக்க முடியும். சனி பார்வை 12ஆம் இடமான ரிஷபம், 4ஆம் இடமான கன்னி, 7ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே விரயங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அதை உபயோகமானதாக மாற்றிக்கொள்ள வேண்டும். சுக சௌகரியங்களில் இடைஞ்சல்கள் ஏற்படலாம். வீடு மனை வாகன விஷயங்களிலும் தடை தாமதங்கள் இருக்கும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது. நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடம் டைரக்டாக டீல் செய்யவும். இந்த நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்து வருவர். 3இல் இருக்கும் சிம்ம கேத்துவால் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் ஏற்படலாம். முடிவுகள் எடுப்பதில் இதுவா அதுவா என்ற எண்ணம் ஏற்படும். முயற்சியில் சிறிது தடைகள் வரலாம். 6 செவ்வாயும் கன்னியில் இருப்பதாலும் சூரியன் கேத்து இணைவாலும் மாத பிற்பகுதியில் ஹீட் டிசீஸ் வரும் வாய்ப்பு உள்ளது. அதேபோல் நெருப்பு அடுப்பில் வேலை செய்யும் போது கவனமாக இருக்கவும் சூடுபட்டு கொள்ளும் வாய்ப்பும் தென்படுகிறது. 9இல் இருக்கும் கும்ப ராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமதத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். பெருமாள் வழிபாடும் முருகன் வழிபாடும் உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராசிரம தினங்கள் ஆகஸ்ட் 8, 9. அன்பர்ந்த கடக ராசி, கடக லக்ன, புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யம் நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் தினக்கிரகமான சந்திரன் 4ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 2 சூரியன் மாத முதற் பகுதியில் உங்கள் ராசியான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் 2ஆம் இடமான சிம்மத்திலும் சஞ்சரிக்கிறார். இது சாதகமும் இல்லை, பாதகமும் இல்லை. எனவே அரசாங்க காரியங்களுக்கும்
அரசியல்வாதிகளுக்கும் மாத முற்பகுதி நன்றாக இருக்கும். மாத பிற்பகுதியில் சூரியனும் கேத்துவும் இணைவு இருப்பதால் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படலாம். பொருளாதாரம் நன்றாக இருக்கும். பண வரவு மேம்படும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். 3-12 கூடைய புதன் உங்கள் ராசியான கடகத்தில் ஆகஸ்ட் 25 வரையிலும், பிறகு 2ஆம் இடமான சிம்மத்தில் சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். மாணவர்களுக்கு கல்வி, திறமை இவற்றில் மேன்மையை கொடுப்பார். முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். கல்வி வகையில் விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கலாம். நினைத்த இடத்தில் நினைத்த பாடத்தை படிக்கும் சூழ்நிலை அமையும். 4-11 கூடைய சுக்கிரன் 12ஆம் இடமான மிதுனத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேற தாமதங்கள் ஏற்படலாம். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் சிறு சிறு தடைகள் வந்து விலகலாம். மூத்த சகோதரர்கள் முரண்படலாம். சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் ஏற்படலாம். தாயின் உடல்நிலை உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்து செயல்படவும். வீடு, மனை, வாகனங்கள் மாற்றவோ வாங்கவோ இது உகந்த நேரமில்லை. பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டியிருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கும். கலைத்துறையினருக்கு ஓரளவுக்கு சாதகமான மாதம். திருமண ஏற்பாடுகளை தள்ளி போடலாம். காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. 12ஆம் இடத்தில் சுக்கிரன் மறைவு ஸ்தானத்தில் இருப்பதால் பெண்களுக்கு அவ்வளவு முன்னேற்றம் கிடைக்காத மாதமாக இது அமைகிறது. 5-10 கூடைய செவ்வாய் 3ஆம் இடமான கன்னியில் இருக்க தொழில், வியாபார, உத்தியோக வகையில் முன்னேற்றம் கடின முயற்சியால் கிடைக்கும். வேலை மாறவோ தொழில் மாறவோ முனைய வேண்டாம். குழந்தைகளின் ஆரோக்கியம், நட்பு வட்டம் இவற்றில் கவனம் வைக்கவும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் மற்ற வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். 6-9 கூடைய குரு 12ஆம் இடமான மிதுனத்தில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். வீட்டில் உறவினர் வருகையாலும் கொண்டாட்டங்களாலும் விசேஷங்களாலும் விரயங்கள் இருக்கும். தவிர்க்கவும் முடியாது. குரு பார்வை 4ஆம் இடமான துலாம், 6ஆம் இடமான தனுசு, 8ஆம் இடமான கும்பத்தில் விழுகிறது. சுக சௌகரியங்கள் நன்றாக இருக்கும். வீடு, மனை, வாகன சுகங்கள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் மருத்துவ உதவியோடு கவனம் தேவை. எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். இதுவரை உடலில் இருந்த நோய் தீரும். வங்கிகள் மூலம் புதிய கடன் கிடைக்கும் வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். 7-8 கூடைய சனி 9ஆம் இடமான மீனத்தில் இருக்கிறார். எனவே தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நலம் தரும். சனி பார்வை 11ஆம் இடமான ரிஷபம், 3ஆம் இடமான கன்னி, 6ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் சிறிது தாமதங்கள் இருக்கலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பதிலும் தடைகள் இருக்கலாம். மூத்த சகோதரர்கள் முன்னுக்கு பின் முரண்படுவர். உங்கள் முயற்சிகள் கடினமாக இருக்க வேண்டும். விடாமுயற்சியாகவும் இருக்க வேண்டும். தைரியம், வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்களும் ஒத்து வருவது கடினம். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். யாருக்கும் பணம் கடன் கொடுப்பதோ வாங்குவதோ உசிதம் இல்லை. இருக்கும் சிம்ம கேதுவால் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்படலாம். குடும்ப உறுப்பினர்கள் முன்னுக்கு பின் முரண்படலாம். குடும்ப விஷயத்தில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல நன்மை. 8இல் இருக்கும் கும்ப ராகுவால் பல பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டி வரலாம். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்க வேண்டும். இருட்டில் வண்டி ஓட்டுவதை தவிர்க்க வேண்டும். கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம்
போன்றவை கை கொடுக்கும். விநாயகர் வழிபாடும் துர்க்கை வழிபாடும் சிவன் வழிபாட்டோடு உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 10, 11, 12 காலை வரை. சிம்ம ராசி, சிம்ம லக்ன, மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதன் சூரியன் மாத முதற்பாதியில் 12ஆம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் உங்களது ராசியில் கேத்துவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே உங்களது ராசி பலனை மாத முதல் பாதி ஒரு பகுதியாகவும் மாத பிற்பகுதி ஒரு பகுதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம். மாத முற்பகுதியில் அரசாங்க காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும். அரசியல்வாதிகளுக்கும் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். ஆனால் மாத பிற்பகுதியில் சூரியன் கேத்துவுடன் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் ஏற்படும். உடல்நிலையில் ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர், தூக்கமின்மை, ஹீட் டிசீஸ் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. குழப்பம் ஏற்படாமல் இருக்க மெடிடேஷன், ப்ரேயர்ஸ் இவைகள் உங்களுக்கு உதவி பண்ணும். ஏன்னா சூரியனும் கேதுவும் சேரும்போது மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும். ராசிநாதன் மாத பிற்பகுதியில் கேத்துவோடு இணையறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். 12 கூடிய சந்திரன் 3ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. அதனால் உங்களுக்கு முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். டிராவல் நிறையா செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம். 2-11 கூடிய புதன் 12ஆம் இடமான கடகத்தில் ஆகஸ்ட் 25 வரைக்கும் இருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் ராசியான சிம்மத்துக்கு வர மாணவர்களுக்கு கல்வி கேள்விகள் மேலோங்கும். விரும்பியபடி ஆராய்ச்சி கல்வியோ உயர்கல்வியோ படிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். அவர்களுக்கும் மாத பிற்பகுதியில் புதன் சூரியனோட இணையும் போது அங்கே கேதுவும் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் இருக்கும். மனதில் ஒரு பயம் இருக்கும். இதை நம்ம படித்தோன்னா இதை நம்மளால் படித்து முடிச்சிட முடியுமா முடியாதாங்கிற மனக்குழப்பம் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலை நிலவ ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போகணும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது கடினம். பண வரவு நன்றாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் ஒரு சமயம் இருந்தது போல் ஒரு சமயம் இருக்க வாய்ப்பு இல்லை. 3-10 கூடிய சுக்கிரன் 11ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து லாபத்தை கொடுக்க உள்ளார். உங்களோட முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் இந்த மாதம் மேன்மையே கிடைக்கும். மாத பிற்பகுதியில் வேணால் மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கலாம். தொழில் வியாபாரம் மேம்பட்டு வரும். நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். பெண்களோட தேவைகள் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலையும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த முடியும். காதல் வாழ்க்கை ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஓடும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்துல குரு சுக்கிரன் என்கிற 2 சுபகிரகமும் இருக்கிறதுனால இந்த வாய்ப்புகள் அதிகம். 4-9 கூடிய செவ்வாய் 2ஆம் இடமான கன்னியில் இருக்கார். குடும்பஸ்தானத்தில் கன்னியில் செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது. சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. வீடு மனை வாகன வசதிகள் மேம்படும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பொருளாதாரம் நன்றாக இருக்கும். 5-8 கூடிய குரு 11ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கார். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். நீண்ட நாளே ஆசைகள் நிறைவேறும். எல்லாமே நடக்கும். குருவோட பார்வை 3ஆம் இடமான துலாம், 5ஆம் இடமான தனுசு, 7ஆம் இடமான கும்பத்தில்
விழருது. அதனால் குழந்தைகள் பல வகையிலையும் மேன்மை அடைவார். உங்களுக்கு மன மகிழ்ச்சி பெருகும், தைரியம் வீரியம் மேலோங்கும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வெற்றிகரமாக முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். ஏனோ தானோ என்று இருந்தவர்கள் கூட ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. நண்பர்கள், தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். 6-7 கூடிய சனி 8ஆம் இடமான மீனத்தில் அஷ்டம சனியாக இருந்து உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துட்டு வந்தனாலும் இப்போ வக்கரகதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு அஷ்டம சனியோட பாதிப்பு கொஞ்சம் குறையும். சனியோட பார்வை 10ஆம் இடமான ரிஷபம், 2ஆம் இடமான கன்னி, 5ஆம் இடமான தனுசில் விழறதுனால உங்களுக்கு குடும்பத்தில் நீங்கள் ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கும்போதும் குடும்பத்தினரை கன்சல்ட் பண்ணி எடுக்கிறது நல்லது. குடும்ப உறுப்பினர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கணும்னா ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அதே போல் குடும்ப விஷயத்தில் 3வது மனிதர் தலையிட்ட தவிர்க்கிறது நல்லது. குழந்தைகளோட நடவடிக்கைகளையும் நட்பு வட்டத்திலையும் கவனம் வைக்கணும். அவர்களுடைய படிப்புக்கு உங்களால் ஆன சப்போர்ட்டை கொடுக்கணும். அவர்களோட ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும். தொழில் வியாபார உத்தியோக வகையிலையும் கண்ணுக்கு தெரியாமல் எதிரிகள் வரலாம். உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள், உங்களோட வேலை செய்பவர்களை நம்பி குடும்ப விஷயத்தையோ மற்ற விஷயங்களையோ பேசுகிறத தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மையை தரும். ராசியில் இருக்கிற கேத்து உங்களை குழப்பி விட்டு ஒரு வழியாக்கி உங்களை டிப்ரெஸ்ட் ஆக்கி உங்களுக்கு ப்ரெஷர் வர வச்சு உங்களை அதிகமாக பேச வைப்பார். 7 இருக்கிற கும்ப ராகுவும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய நன்மைகளை தரப்போகிறதில்ல. ராகு கேத்து சனி ஏற்றால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். அரசமர விநாயகரை வலம் வர்றதும் துர்க்கை தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 12 மதியம் முதல் 13-14 வரை. கன்னி ராசி, கன்னி லக்ன, உத்தரம் 2, 3, 4ஆம் பாதம், ஹஸ்தம், சித்திரை 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 குடையுமான புதன் 11ஆம் இடமான கடகத்தில் மாத முதல் பகுதியிலும் பின் ஆகஸ்ட் 25 முதல் 12ஆம் இடமான சிம்மத்திலும் சஞ்சரிக்கிறார். ராசிநாதன் லாபஸ்தானத்தில் இருப்பது ஒரு சாதகமான அமைப்பு. எனவே உங்கள் மனம் தெளிவாக இருக்கும், மன நிம்மதியாக இருப்பீர்கள். மாணவர்கள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்கள் நினைத்த இடத்தில் விரும்பிய பாடம் படிக்கும் சூழ்நிலை அமையும். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ வெளிநாட்டிலோ வெளி மாநிலங்களிலோ சென்று படிக்கும் வாய்ப்பு அமையும். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் மேன்மையே. நீங்கள் உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். 2-9 கொடை சுக்கிரன் 10ஆம் இடமான மிதுனத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. பொருளாதாரம் மேம்படும், பண வரவு நன்றாக இருக்கும், குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும், குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர், தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் உற்சாகமாக இருப்பர். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் தங்களது உழைப்பால் முன்னேறுவர். கலைத்துறையினருக்கு இது ஒரு சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த உகந்த மாதம். காதல் வாழ்க்கை சுமூகமாக அமையும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். 5-8 கொடை செவ்வாய் உங்கள் ராசியிலேயே இருக்கிறார். இது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை. காரணம், ராசியில் செவ்வாய் இருப்பதனால் உங்களுக்கு கோபங்கள் அதிகரிக்கலாம், எதிர்மறை எண்ணங்கள் ஏற்படலாம். எனவே மனதை ஒருநிலைப்படுத்தி எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்து நல்ல எண்ணங்களுடன் இருப்பது நன்மையை தரும். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும்.
இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும். 4-7 குடைய குரு 10ஆம் இடமான மிதுனத்தில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது. புதிதாக வீடு மனை வாகனங்கள் வாங்கும் எண்ணங்கள் தோன்றும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தொழில் வகையிலும் உங்களுக்கு மேன்மையே கிடைக்கும். உத்தியோகம் செய்யும் இடத்திலும் நீங்கள் எதிர்பார்த்த இலக்கை அடைய முடியும். குரு பார்வை 2ஆம் இடமான துலாம், 4ஆம் இடமான தனுசு, 6ஆம் இடமான கும்பத்தில் விழுகிறது. எனவே பொருளாதாரம் மேம்படும். பண வரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். வீடுமனை வாகனங்கள் வாங்கும் யோகம் கிடைக்கும். எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். புதிய கடன்கள் வங்கிகள் மூலம் கிடைக்கும் வாய்ப்பும் அதிகம். 5-6 குடைய சனி 7ஆம் இடமான மீனத்தில் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறார். கண்டகச்சனியால் இவ்வளவு நாள் சிரமப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கு இந்த வக்கரச்சனியால் சிறிது ரிலீஃப் கிடைக்கும். குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்பட்டாலும் அவர்களது உடல்நிலையில் கவனம் வைக்க வேண்டும். நடத்தையிலும் நட்பு வட்டத்திலும் ஒரு கண் வைக்க வேண்டும். சனி பார்வை 9ஆம் இடமான ரிஷபம், உங்கள் ராசியான கன்னி, 4ஆம் இடமான தனுசில் விழுகிறது. உடல்நிலையில் கவனம் தேவை. உங்கள் சொல்லாலும் செயலாலும் மற்றவர்கள் பாதிக்காதவாறு பார்த்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடத்துக்கு சுகஸ்தானத்துக்கு குரு பார்வையோடு சேர்ந்து சனி பார்வையும் விழுவதால் ஒரு சமயம் போல் ஒரு சமயம் இருக்க வாய்ப்பில்லை. சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம். வீடுமனை வாகனங்கள் வாங்கும்போது ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து வாங்கவும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. 12இல் இருக்கும் சிம்மகேத்துவாலும் 6இல் இருக்கும் கும்பராகுவாலும் பிரச்சனைகள் எதுவும் இல்லை. 12இல் இருக்கும் சிம்மகேத்துவால் ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். 6இல் இருக்கும் ராகுவால் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்று மதத்தினரின் உதவியும் ஆதரவும் கிடைக்கும். ஆக மொத்தம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக அமைகிறது. 11 குடைய சந்திரன் 2ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 12 குடைய சூரியன் மாத முதற் பகுதியில் 1ஆம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் 12ஆம் இடமான சிம்மத்தில் கேத்துவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மாத முதற் பகுதி ஏற்றமுள்ளதாக இருக்கும். மாத பிற்பகுதியில் குழப்பங்கள், சஞ்சலங்கள் அதிகரிக்கும். தலைமை பதவியில் இருப்பவர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் சிறிது பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு மாத பிற்பகுதியில் சூரியன் கேத்துவுடன் இணையும் போது ஏற்படுகிறது. செலவுகள், அலைச்சல்கள் இருக்கவே செய்யும், தவிர்க்கவும் முடியாது. பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி வழிபாடும் உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 15, 16. அன்பார்ந்த துலா ராசி, துலா லக்ன, சித்திரை 3, 4ஆம் பாதம், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 குடையனுமான சுக்கிரன் 9ஆம் இடமான மிதுனத்தில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. ராசிநாதனின் நல்ல நிலைமையால் உங்களது மனம், செயல் எல்லாமே நன்றாக இருக்கும். மனதில் ஒரு நிம்மதி இருக்கும். பெண்கள் உற்சாகமாக இருப்பார்கள். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர். கலைத்துறையினருக்கு இது ஒரு சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த உகந்த மாதம். காதல் வாழ்க்கையும் சுமூகமாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படும். 2-7 குடைய செவ்வாய் 12ஆம் இடமான கன்னியில் இருப்பது அவ்வளவு சாதகமான அமைப்பில்லை. விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கும். தடைகள் இருக்க வாய்ப்பு உண்டு. பொருளாதாரம் மேம்படும். ஆனால் பண வரவில் சிறிது தடை தாமதங்கள் இருக்கலாம். கணவன் மனைவி உறவில் ஈகோவால் பிரச்சனைகள் வரக்கூடும். நானா நீயா என்ற போட்டி இருக்கக்கூடாது. ஒருவருக்கொருவர் விட்டு செல்வது கணவன் மனைவி உறவில்
நன்மை தரும். அதே போன்று நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடமும் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். 3-6 குரு 9ஆம் இடமான மிதுனத்தில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். எதிரிகள் பலமிழப்பர். பழைய கடன்கள் அடைப்படும். உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். புதிய கடன்கள் வங்கிகள் மூலம் கிடைக்கும் வாய்ப்பு அதிகம். தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். குரு பார்வை உங்கள் ராசியான துலாத்தில் மீது விழுவதால் உங்கள் சுய கௌரவமும் மதிப்பும் மேம்படும். உங்கள் சொல்லுக்கு எங்கு சென்றாலும் ஒரு மதிப்பு இருக்கும். முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். மன மகிழ்ச்சி பெருகும். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். 4-5 சனி 6ஆம் இடமான மீனத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். சுப சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் இருக்கலாம். வீடு மனை வாகன விஷயங்களில் செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு உண்டு. தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. குழந்தைகளின் நட்பு வட்டத்திலும் நடவடிக்கையிலும் கவனம் தேவை. சனி பார்வை 8ஆம் இடமான ரிஷபம், 12ஆம் இடமான கன்னி, 3ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே எதிர்பாராத செலவுகள் ஏற்படலாம். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது கவனமாக இருக்கவும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் கவனம் வேண்டும். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். விரயங்கள் அனாவசிய விரயங்களாக இருக்கும். கட்டுப்படுத்தவும் முடியாது. 10 சந்திரன் உங்கள் ராசியில் இருக்க மாதம் பிறக்கிறது. தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே. உத்தியோகம் செய்யும் இடத்தில் உங்கள் கடின உழைப்புக்கும் செயல்திறனுக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும். 11 சூரியன் மாத முதல் பகுதியில் 10ஆம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் 11ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதற் பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் ஏற்றதாக இருக்கும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்களின் உதவியும் ஒத்துழைப்பும் கிடைக்கும். மாத பிற்பகுதி அரசியல்வாதிகள், அரசாங்க அதிகாரிகள், தலைமை பதவி வகிப்பவர்கள் இவர்களுக்கு அவ்வளவு சாதகமாக இருக்க வாய்ப்பில்லை. 11இல் இருக்கும் சிம்ம கேத்துவால் பிரச்சனைகள் ஏதும் இல்லை. ஆனால் லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் சிறிது தடை தாமதங்கள் இருக்கலாம். 5இல் இருக்கும் கும்பராகுவாலும் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படலாம். ராகு கேதுக்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். நரசிம்மர் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 17-18. வந்த ரிச்சிக ராசி, ரிச்சிக லக்ன, விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் கேட்டை நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 6 செவ்வாய் 11ஆம் இடமான கன்னியில் அமர்ந்து உங்களுக்கு லாபங்களை கொடுக்க உள்ளார். ராசிநாதனின் சாதகமான நிலைமையால் உங்களுக்கு எல்லாமே லாபகரமாக அமையும். எதிரிகள் பலமிழப்பர். உங்கள் உடலில் இதுவரை இருந்த நோய் தீரும். நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். இளைய சகோதரர்கள் ஒத்து வருவர். 2-5 குரு 8ஆம் இடமான மிதுனத்தில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு சாதகமான அமைப்பில்லை. பொருளாதாரம் மேம்படும். பண வரவு இருக்கும். ஆனால் வரவுக்கு மேல் செலவு இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது கடினம். குழந்தைகளின் உடல்நிலையிலும் நட்பு வட்டத்திலும் நடவடிக்கையிலும் கவனம் வைக்க வேண்டும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதப்படுவீர்கள். குரு 8ஆம் இடமான மிதுனத்திலிருந்து 12ஆம் இடமான துலாம், 2ஆம் இடமான தனுசு, 4ஆம் இடமான கும்பத்தை பார்வையிடுகிறார். எனவே வீட்டில்
விருந்தினர்களாலும் கொண்டாட்டங்களாலும் விசேஷங்களாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். சுப செலவுகள் மேம்படும். 2ஆம் இடத்துக்கு குரு பார்வை சனி பார்வை இரண்டும் கிடைப்பதால் வரவுக்கு மேல் செலவுகள் இருக்கலாம். வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ சுமூகமான சூழ்நிலை அமைய ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். சுக சௌகரியங்கள் நன்றாக இருக்கும். வீடு மனை வாகன சுகங்கள் மேலோங்கும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். 3-4 கூடிய சனி 5ஆம் இடமான மீனத்தில் சஞ்சரிக்கிறார். சனி 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது குலதெய்வத்தின் பரிபூர்ண நல்லாசி கிடைக்கும். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். ஆனால் கடினமான உழைப்பு வேண்டும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒரு சமயம் இருப்பது போல் ஒரு சமயம் இருக்க மாட்டார்கள். சுக சௌகரியங்கள் நன்றாக இருக்கும். சனி பார்வை 7ஆம் இடமான ரிஷபம் 11ஆம் இடமான கன்னி 2ஆம் இடமான தனுசில் விடுகிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். ஈகோ கிளாஷை தவிர்ப்பது நன்மை தரும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளிடமும் அவ்வாறே விட்டு கொடுத்து செல்வது நல்லது. நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் சிறிது தாமதங்கள் இருக்கலாம். லாபங்கள் கைக்கு கிடைப்பதிலும் தடைகள் ஏற்படலாம். 7-12 கூடிய சுக்கிரன் 8ஆம் இடமான மிதுனத்தில் குருவுடன் சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு சாதகமான அமைப்பில்லை. கணவனானால் மனைவிக்கும் மனைவியானால் கணவனுக்கும் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல நன்மை கிடைக்கும். விரயங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். தவிர்க்கவும் முடியாது. பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக போராட வேண்டியிருக்கும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் கடினமான முயற்சி எடுத்து முன்னேற வேண்டும். கலைத்துறையினருக்கு அவ்வளவு சாதகமான மாதம் இல்லை. திருமணங்கள் ஏற்பாடுகள் செய்யலாம். ஆனால் திருமணங்களை தள்ளி போடுவது நல்லது. காதல் வாழ்க்கை சுமூகமாக இருக்க வாய்ப்பில்லை. 8-11 கூடிய புதன் 9ஆம் இடமான கடகத்தில் மாத முதல் பகுதியிலும் ஆகஸ்ட் 25க்கு பிறகு 10ஆம் இடமான சிம்மத்திலும் சஞ்சரிக்கிறார். எனவே மாணவர்கள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர். அவர்கள் எதிர்பார்த்த கல்வி கடன் வங்கிகள் மூலம் விரைவாக கிடைக்கும் வாய்ப்பு இந்த மாதம் அமையும். நினைத்தபடி நினைத்த இடத்தில் விரும்பிய பாடத்தை படிக்கக்கூடிய சூழ்நிலை கிடைக்கும். 9 கூடிய சந்திரன் 12ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 10 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் 9ஆம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் 10ஆம் இடமான சிம்மத்தில் கேத்துவுடன் சஞ்சரிக்கிறார். எனவே மாத முதல் பகுதி அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் நன்றாக இருக்கும். மாத பிற்பகுதியில் குழப்பங்களும் சஞ்சலங்களும் இருக்கும். தலைமை பதவியில் இருப்பவர்கள், அரசாங்க அதிகாரிகள், அரசியல்வாதிகள், பிரைவேட் செக்டாரில் கிரீமி லேயரில் இருக்கும் அதிகாரிகள், இவர்கள் அனைவரும் டெசிஷன் மேக்கிங் ப்ராசஸில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 10 சிம்மத்தில் சூரியனுடன் இருக்கும் கேத்துவால் தொழில் வகையில் தடைகள், தாமதங்கள், பிரச்சனைகள் வரக்கூடும். 4இல் இருக்கும் கும்பராகுவால் சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம். ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா, தியானம் போன்றவை கை கொடுக்கும். முருகன் வழிபாடும் விநாயகர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராசிரம தினங்கள் ஆகஸ்ட் 19, 20. அன்பார்ந்த தனுசு ராசி, தனுசு லக்ன, மூலம், புராடம், உத்திராடம் 1ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 4 கூடையனுமான குரு 7ஆம் இடமான மிதுனத்தில் சுக்கிரனுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. குருவின் நேரடியான பார்வை உங்களது ராசிக்கு கிடைக்கிறது. அத்துடன் சுக்கிரனுடைய நேரடி பார்வையும் கிடைக்கிறது. எனவே ராசிநாதனின் இந்த சாதகமான நிலையால் உங்கள் மனநிலை சந்தோஷமாக இருக்கும், தெளிவாக இருக்கும், குழப்பங்கள் இன்றி இருக்கும். சுக சௌகரியங்களுக்கு குறைவிருக்காது.
வீடு மனை வாகன யோகங்கள் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். உங்களது சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். இதுவரை வேற்றுமைகள் இருந்தாலும் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது. நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளும் ஒத்துழைப்பர். 2-3 கூடைய சனி 4ஆம் இடமான மீனத்தில் அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறார். எனவே உடல்நிலையில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து மறையலாம். பொருளாதாரம் மேம்படும். பண வரவு நன்றாக இருக்கும். குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பர். உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியாகும். தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்து வருவர். 5-12 கூடிய செவ்வாய் 10ஆம் இடமான கன்னியில் சஞ்சரிக்கிறார். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மன மகிழ்ச்சி பெருகும். ஆனால் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மை கிடைக்கும். விரும்பிய இடமாற்றம் வேலை மாற்றம் போன்றவை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். 6-11 கூடிய சுக்கிரன் 7ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. அவரது பார்வை உங்களது ராசியின் மேல் விழுவதால் மிகவும் நன்மை. நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பர். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் உற்சாகமாக இருப்பார். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மை அடைவர். கலைத்துறையினருக்கு மிகவும் சாதகமான மாதம். திருமண ஏற்பாடுகள் செய்து நடத்த உகந்த மாதம். காதல் வாழ்க்கையும் ஏற்ற இறக்கம் இல்லாமல் சுமூகமாக ஓடும். 7-10 கூடிய புதன் 8ஆம் இடமான கடகம் 9ஆம் இடமான சிம்மம் ஆகியவற்றில் சஞ்சரிக்கிறார். கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் கணவன் மனைவி உறவு இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அனாவசியமான ஆர்கியூமெண்ட்ஸ்களை தவிர்ப்பது நன்மை தரும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். தொழில் வியாபார உத்தியோக வகையில் உங்கள் கடும் முயற்சியால் முன்னேற்றம் அடைவீர்கள். மாணவர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மாதம். நினைத்த இலக்கை அவர்கள் அடைய முடியும். அவர்களது சொந்த முயற்சியால் விரும்பிய பாடம் விரும்பிய கல்லூரியில் படித்து முன்னேறக்கூடிய வாய்ப்பு நன்றாக அமைகிறது. ஆனால் மாத பிற்பகுதியில் சிறிது குழப்பங்கள் ஏற்படலாம். எனவே பெற்றோர்கள் உங்களுக்கு வழிகாட்டிகள் அவர்கள் சொல்வதை கேட்டு செயல்படுவது நன்மை தரும். 8 கூடைய சந்திரன் 11ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 9 கூடைய சூரியன் 8ஆம் இடமான கடகத்தில் மாத முதற் பகுதியிலும் 9ஆம் இடமான சிம்மத்தில் மாத பிற்பகுதியில் கேத்துவுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு சாதகமாக இல்லை. அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் சுமாரான மாதமே. தந்தையின் உடல் நிலையில் கவனம் தேவை. உயர் பதவியில் இருப்பவர்கள், தலைமை பதவியில் இருப்பவர்கள், அரசியல்வாதிகள், கம்பெனிகளில் உயர் பதவிகளில் இருப்பவர்கள் யாவரும் ஒரு டெசிஷன் எடுப்பதில் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். 9இல் இருக்கும் சிம்ம கேத்துவாலும் 3இல் இருக்கும் கும்ப ராகுவாலும் பிரச்சனைகள் ஏதும் இல்லை. இருந்தாலும் கிரகங்களால் ஏற்படும் குழப்பங்கள், சஞ்சலங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 21, 22. அன்பர்ந்த மகர ராசி, மகர லக்ன, உத்திராடம் 2, 3, 4ஆம் பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2025க்கான மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 8 கூடையனுமான சனி 3ஆம் இடமான மீனத்தில் வக்கரகதியில் இருக்கிறார். 7.5 சனியில்
கழிவுச்சனி பட்டப்பாடுகள் போதும், கிடைத்த படிப்பினைகள் போதும் என்று நினைத்த உங்களுக்கு இன்னும் கஷ்டம் தீரவில்லையே என்று நினைக்கிறீர்கள். இது சனியினுடைய வக்ரகதியால் சிறிது உங்களுக்கு மற்ற கிரகங்களும் சரியான நிலையில் இல்லாததால் ஏற்படுகிறது. உங்கள் குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது கடினம். பொருளாதாரம் மேம்படும், பண வரவு நன்றாக இருக்கும். உங்கள் தைரியம் வீரியம் மேலோங்கும். முயற்சிகள் யாவும் மிகவும் கடின உழைப்புக்கு பின் பலிதமாகும். இளைய சகோதரர்கள் ஒத்து வருவது கடினம். சனி பார்வை 5ஆம் இடமான ரிஷபம், 9ஆம் இடமான கன்னி, 12ஆம் இடமான தனுசில் விழுகிறது. எனவே குழந்தைகளின் நடவடிக்கைகளிலும் நட்பு வட்டத்திலும் கவனம் தேவை. அவர்கள் ஆரோக்கியத்திலும் நீங்கள் கவனம் வைக்க வேண்டும். தந்தையின் உடல்நிலையிலும் உரிய மருத்துவ சிகிச்சை எடுத்து பராமரிப்பது நன்மை தரும். விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. அதை உபயோகமான விரயமாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் இருக்கிறது. 3-12 கூடைய குரு 6ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு இல்லை. எனவே உங்கள் முயற்சிகள் வெற்றி பெற நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டி வரும். 12 கூடைய குரு 6இல் இருப்பதால் கடன் வாங்கி செலவழிக்கும் சூழ்நிலை ஏற்படலாம். எதையும் யோசித்து செயல்படவும். விரயங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். வீட்டில் உறவினர்கள் வருகையாலும் கொண்டாட்டங்களாலும் விசேஷங்களாலும் விரயங்கள் அதிகமாக இருக்கும், அலைச்சல்களும் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. குரு பார்வை 10ஆம் இடமான துலாம், 12ஆம் இடமான தனுசு, 2ஆம் இடமான கும்பத்தில் விழுகிறது. எனவே குடும்பத்தில் ஒற்றுமை நிலவ, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல, குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவும். பணவரவு நன்றாக இருக்கும், பொருளாதாரம் மேம்படும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஆனால் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கவே செய்யும், தவிர்க்கவும் முடியாது. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். எதிரிகள் பலமிழப்பர், பழைய கடன்கள் அடைப்படும். உடலில் இதுவரை இருந்த நோய்கள் தீர வழி உண்டு. புதிய கடன்கள் ஏற்படும். 4-11 கூடிய செவ்வாய் 9ஆம் இடமான கன்னியில் இருக்கிறார். எனவே சுக சௌகரியங்களுக்கு குறைவில்லை. வீடு மனை வாகன யோகங்கள் நன்றாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒத்து வருவார்கள். இந்த செவ்வாயுடைய நிலைமை உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சாதகமாக இருப்பதால் இந்த பலன்கள் கிடைக்கும். 5-10 கூடிய சுக்கிரன் 6ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கிறார். இதுவும் அவ்வளவு சாதகமான சூழல் இல்லை. குழந்தைகளின் ஆரோக்கியம், நடவடிக்கை, நடத்தை, நட்பு வட்டம் இவற்றில் நீங்கள் கவனம் வைக்க வேண்டும். அதேபோல் தொழில், வியாபார, உத்தியோக வகையிலும் பிரச்சனைகள் வரலாம். முன்னேற்ற தடை இருக்கலாம். புதிய வேலை மாறுவோமா, வேறு இடம் செல்வோமா என்ற எண்ணம் இருந்தால் இந்த மாதம் அதை ஒத்தி போடுவது உங்களுக்கு நன்மை தரும். பெண்களின் தேவைகள் பூர்த்தியாக கடினமாக உழைக்க வேண்டி வரும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மிகவும் போராடி முன்னேற வேண்டி இருக்கும். கலைத்துறையினருக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. திருமண ஏற்பாடுகளை தள்ளி போடலாம். காதல் வாழ்க்கை கரடுமுரடாக இருக்கும். 6-9 கூடிய புதன் 7ஆம் இடமான கடகத்தில் இருக்கிறது. எனவே மாணவர்களுக்கு இந்த மாதம் நன்றாக இருக்கிறது. இவற்றால் தங்கள் சுய முயற்சியால் முன்னேறக்கூடிய நேரமாக இருக்கிறது. கல்வி கேள்விகளில் மாணவர்கள் மேம்படுவர். நினைத்த இடத்தில் விரும்பிய பாடங்களை படிக்கும் சூழ்நிலை கிடைக்கும். உயர்கல்வியோ ஆராய்ச்சி கல்வியோ எல்லாவற்றிலும் மேன்மையாக வரக்கூடிய ஒரு நிலை இருக்கும். 7 கூடிய சந்திரன் 10ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். ஒருவருக்கொருவர் உடல்நிலையை பார்த்து கொள்ள வேண்டும். நண்பர்கள், தொழில் கூட்டாளிகளும் ஒத்துழைப்பர். 8 கூடிய சூரியன் மாத முதற் பகுதியில் 7ஆம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் 8ஆம் இடமான சிம்மத்திலும் சஞ்சரிக்கிறார்.
இது அவ்வளவு சாதகமான அமைப்பு இல்லை. அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் மிகவும் சுமாரான மாதமாக இருக்கிறது. சூரியனோடு கேத்து வேறு சேர்ந்து சிம்மத்தில் வரும்போது இருப்பதால் மனக்குழப்பங்கள், சஞ்சலங்கள் இருக்கும். இதுவா அதுவா என்று முடிவெடுப்பதில் உங்களுக்கு மிகவும் சிரமங்கள் ஏற்படும். 2இல் இருக்கும் கும்ப ராகுவாலும் 8இல் இருக்கும் சிம்ம கேத்துவாலும் ஏற்படும் சஞ்சலங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். ஆஞ்சநேயர் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் இந்த மாதம் உங்களுக்கு நன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 23, 24, 25 மாலை. அன்பர்ந்த கும்ப ராசி, கும்ப லக்ன, அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3ஆம் பாத நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 12 குடையனுமான சனி 2ஆம் இடமான மீனத்தில் வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். எனவே குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது கடினம். பண வரவு ஓரளவுக்கு நன்றாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். அதற்கேற்ற விரயங்கள், அலைச்சல்கள் இருக்கவே செய்யும். சனி பார்வை 4ஆம் இடமான ரிஷபம், 8ஆம் இடமான கன்னி, 11ஆம் இடமான தனுசில் விழுகிறது. சுக சௌகரியங்களில் சிறிது இடைஞ்சல்கள் வரலாம். வீடு, மனை, வாகன விஷயங்களில் ரிப்பேர், மெயின்டெனன்ஸ் செலவுகள் வரக்கூடும். தாயின் உடல்நிலையில் கவனம் தேவை. வம்பு வழக்குகளில் இருந்து விலகி இருப்பது நன்மை தரும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கவும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் சிறிது தடைகள் வரும் வாய்ப்பு உண்டு. எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைப்பதில் தாமதமாகலாம். மூத்த சகோதரர்கள் ஒத்துழைப்பது கடினம். 2-11 கூடிய குரு 5ஆம் இடமான மிதுனத்தில் சுக்கிரனுடன் சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. எனவே பணவரவு நன்றாக இருக்கும். பொருளாதாரம் மேம்படும். அதேபோல் உங்களது ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். லாபங்கள் கைக்கு கிடைக்கும். சனி பார்வை இருப்பதால் சிறிது தாமதங்கள் இருக்க வாய்ப்பு உண்டு. மற்றபடி குரு 5ஆம் இடமான மிதுனத்தில் இருந்து மன மகிழ்ச்சியை மேம்படுத்துவார். குரு பார்வை 9ஆம் இடமான துலாம், 11ஆம் இடமான தனுசு, உங்கள் ராசியான கும்பத்தில் விழுகிறது. எனவே தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறும். எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும். மூத்த சகோதரர்கள் ஒரு சமயம் இருக்க வாய்ப்பில்லை. காரணம், குரு பார்வையுடன் சனி பார்வையும் 11ஆம் இடத்துக்கு விழுகிறது. உங்கள் ராசியின் மீது குரு பார்வை விழுவதால் உங்களது சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும். உங்கள் சொல்லுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். உங்கள் ராசியில் இருக்கும் ராகுவின் மீது குரு பார்வையும் விழுகிறது. 3-10 கூடிய செவ்வாய் 8ஆம் இடமான கன்னியில் சஞ்சரிக்கிறார். இது அவ்வளவு சாதகமான அமைப்பில்லை. உங்கள் முயற்சிகள் வெற்றியாக நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். புதிய முயற்சிகள் தேவையில்லை. தொழில், வியாபார, உத்தியோக வகையில் சிறிது மந்தமான நிலை இருக்கலாம். உத்தியோகம் செய்யும் இடத்தில் சீனியர்ஸாலும் கூட இருப்பவர்களாலேயும் பிரச்சனைகள் வர வாய்ப்புண்டு. எனவே அனாவசியமான ஆர்கியூமெண்ட்டுகளை தவிர்த்து அவர்கள் சொல்வதை காது கொடுத்து கேட்டுக்கொள்வதோடு அமைதி காப்பது உங்களுக்கு நன்மையை தரும். 8இல் இருக்கும் செவ்வாயால் உங்களுக்கு முதுகு தண்டு வகையில் வலி, பிரச்சனைகள் ஏற்படலாம். அதற்கு தகுந்த மருத்துவ உதவி எடுப்பது நன்மை தரும். வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும், பின்னோக்கி வண்டியை எடுக்கும் போதும், திருப்பங்களில் திரும்பும் போதும் கவனமாக இருக்கவும். இருட்டில் வண்டி ஓட்டுவதை தவிர்ப்பது நன்மை தரும். 4-9 கூடிய சுக்கிரன் 5ஆம் இடமான மிதுனத்தில் குருவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். இது ஒரு சாதகமான அமைப்பு. எனவே சுக சௌகரியங்கள் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும்.
வீடு மனை வாகன சுகங்கள் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் இருந்தாலும் மேலோங்கும். தாயின் உடல்நிலையில் மருத்துவ உதவி எடுக்க குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். தந்தையின் உடல்நிலையிலும் முன்னேற்றம் இருக்க வாய்ப்பு உண்டு. பெண்கள் மனமகிழ்ச்சியுடன் இருப்பர். பெண்களின் தேவைகள் யாவும் நிறைவேறும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் முன்னேற்றம் அடைவர். ஆனால் கீழே வேலை பார்ப்பவர்கள் உடன் வேலை பார்ப்பவர்களால் பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். கலைத்துறையினருக்கு ஏற்ற இறக்கங்கள் நிறைந்த மாதம். திருமண ஏற்பாடுகளை சிறிது ஒத்தி வைக்கலாம். காதல் வாழ்க்கையும் வீட்டில் சொல்லும் அளவுக்கு சுமூகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. 5-8 கூடிய புதன் 6ஆம் இடமான கடகத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே மாணவர்களுக்கு கல்வி கேள்விகள் மேலோங்கும். அவர்கள் நினைத்தபடி நினைத்த இலக்கை அடைய முடியும். கல்வி வகையில் மாணவர்கள் வகுத்த திட்டப்படி எதையுமே நடத்த முடியும். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். 6 கூடிய சந்திரன் 9ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. 7 கூடிய சூரியன் 6ஆம் இடமான கடகத்தில் மாத முதல் பாதியிலும் 7ஆம் இடமான சிம்மத்தில் மாத பிற்பாதியில் கேதுவுடனும் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே கணவன் மனைவி உறவு ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல நன்மை தரும். சுமூகமாகவும் அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க குடும்ப விஷயத்தில் 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் ஏற்ற இறக்கமுள்ள மாதமாக அமைகிறது. சூரியன் மாத பிற்பகுதியில் கேத்துவுடன் இணையும் போது குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படலாம். நாம் எடுத்த முடிவு தவறோ, இந்த முடிவு எடுக்காமல் இருந்திருக்கலாமோ என்று பல வகையில் நீங்கள் யோசிக்கக்கூடிய நிலை ஏற்படும். ஆனால் மாத பிற்பகுதியில் புதன் சூரியனுடன் இணைகிறார். அப்பொழுது எதிர்காலத்தில் நீங்கள் படிக்க நினைப்பது, அதற்காக எடுத்த திட்டங்கள் இவை யாவும் செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். ராசியில் இருக்கும் ராகுவாலும் 7இல் இருக்கும் கேத்துவாலும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம். ராகு கேத்துக்களால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் பிரச்சனைகள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். சுக்கிரன் குரு என்ற 2 சுபகிரகங்களும் 5இல் இருந்து நன்மையே கொடுக்க உள்ளனர். ஆனால் 7இல் இருக்கும் சூரியன் கேத்துவுடன் சேர்ந்த சூரியனாலும் 8இல் இருக்கும் செவ்வாயாலும் உடல்நிலையிலும் உத்தியோகம் செய்யும் இடத்திலும் பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளது. எனவே எதுவாக இருந்தாலும் அமைதி காத்து உங்கள் உடல்நிலையை பாதுகாத்து கொள்வது நன்மையை தரும். சிவபெருமான் வழிபாடும் பைரவர் வழிபாடும் மேன்மை தரும். சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 25 இரவு முதல் 26, 27, 28 காலை. அன்பர்ந்த மீன ராசி, மீன லக்ன, புரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திர நேயர்களே, உங்களுக்கான ஆகஸ்ட் 2025 மாத ராசி பலன்கள். உங்கள் ராசிநாதனும் 10 கூடையனுமான குரு 4ஆம் இடமான மிதுனத்தில் சுக்கிரனுடன் சஞ்சரிக்கிறார். சுக சௌகரியங்கள் மேம்படும். வீடு மனை வாகன யோகங்கள் அமையும். தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும். உங்களது சுயமரியாதையும் கௌரவமும் மேம்படும். தொழில் வியாபார உத்தியோக வகையிலும் ஓரளவுக்கு மேன்மையாகவே இருக்கும். குரு பார்வை 8ஆம் இடமான துலாம், 10ஆம் இடமான தனுசு, 12ஆம் இடமான கும்பத்தில் விழுகிறது. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் வரவுகள் வந்து சேரும். தொழில் வியாபார உத்தியோக வகையில் மேன்மையே. ஆனால் சனி பார்வையும் கிடைப்பதால் கூட வேலை செய்பவர்களாலும் மேலே இருப்பவர்களாலும் சிறிது வேலையில் தொல்லைகள் ஏற்படலாம். புதிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தேவையில்லை. இருக்கும் தொழிலை கொண்டு என்ன அமைகிறதோ அதை செய்து வருவது நன்மையை தரும். வீட்டில் விசேஷங்களாலும் கொண்டாட்டங்களாலும் உறவினர் வருகையாலும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும், தவிர்க்கவும் முடியாது. 2, 9 கூடிய செவ்வாய் 7ஆம் இடமான கன்னியில் சஞ்சரிக்கிறார்.
அவரது நேர் பார்வை உங்கள் ராசி மீது விழுகிறது. எனவே தன வரவு நன்றாக இருக்கும், பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். ஆனால் ஜென்மச்சனியாக இருப்பதால் வரவுக்கு தகுந்த செலவு இருக்கும், சேமிப்பு இருக்க வாய்ப்பில்லை. தந்தை வழி உதவியும் ஆதரவும் கிடைக்கும். 3-8 குடைய சுக்கிரன் 4ஆம் இடமான மிதுனத்தில் குருவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும், தைரியம் வீரியம் மேலோங்கும். இளைய சகோதரர்கள் ஒத்துழைப்பர். எதிர்பாராத திடீர் தனவரவு இருக்கும். பெண்களின் தேவைகள் யாவும் பூர்த்தியாகும். பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலும் மேன்மையடைவர். கலைத்துறையினருக்கு இது ஒரு சாதகமான மாதம். திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் 7.5 சனியில் ஜென்மச்சனியாக இருப்பதால் தடை தாமதங்கள் இருக்கவே செய்யும். காதல் வாழ்க்கையும் ஏற்ற இறக்கம் உள்ளதாக இருக்கும். 4-7 குடைய புதன் 5ஆம் இடமான கடகத்தில் சஞ்சரிக்கிறார். எனவே மனம் மகிழ்ச்சி பெருகும், சுக சௌகரியங்கள் மேம்படும். கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பர். குழந்தைகள் கல்வி கேள்விகளிலும் பல வகையிலும் மேம்படுவர். அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள். மாணவர்களும் நினைத்த இடத்தில் விரும்பிய பாடத்தை படிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆராய்ச்சி கல்வியோ உயர்கல்வியோ எதிலும் முதன்மையாக விளங்கக்கூடிய ஒரு நிலைமை அமையும். 5 குடைய சந்திரன் 8ஆம் இடமான துலாத்தில் இருக்க மாதம் பிறக்கிறது. எனவே மன சஞ்சலங்களும் குழப்பங்களும் மாத ஆரம்பத்தில் இருக்கும். 6 குடைய சூரியன் மாத முதற் பகுதியில் 5ஆம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் 6ஆம் இடமான சிம்மத்தில் கேதுவுடன் சஞ்சரிக்கிறார். எனவே உடல்நிலையில் கவனம் தேவை. உஷ்ண சம்பந்தமான வியாதிகள் வரக்கூடிய சான்சஸ் அதிகம். எனவே உடல்நிலையில் கவனம் தேவை. அரசியல்வாதிகளுக்கும் அரசாங்க காரியங்களுக்கும் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமுள்ள மாதமாகவே அமைகிறது. மாத பிற்பகுதியில் உடல்நிலையோடு மனநிலையிலும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருந்து கொண்டே இருக்கும். முடிவுகள் எடுப்பதில் குழப்பங்கள் அதிகமாக இருக்கும். 11-12 குடைய சனி உங்கள் ராசியான மீனத்தில் சஞ்சரிக்கிறார். 7.5 சனியில் ஜென்மச்சனியாக இருப்பதால் தடைகள் தாமதங்கள் இருக்கும். எதற்கெடுத்தாலும் குழப்பங்கள், முடிவுகள் எடுப்பதில் சிரமம், இவை யாவும் இருக்கவே செய்யும். உடல்நிலையிலும் கவனம் தேவை. நீண்ட நாளைய ஆசைகள் நிறைவேறுவதில் தடை தாமதங்கள் இருக்கலாம். எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைப்பதிலும் தாமதங்கள் இருக்கலாம். மூத்த சகோதரர்கள் முரண்படலாம். சனி பார்வை 2ஆம் இடமான ரிஷபம், 7ஆம் இடமான கன்னி, 10ஆம் இடமான தனுசில் விடுகிறது. குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலை நிலவ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குடும்ப உறுப்பினர்கள் ஒத்துழைப்பது கடினம். பண வரவு நன்றாக இருக்கும், அதற்கேற்றது போல் செலவும் இருக்கும். சேமிப்புக்கு வழி இருக்காது. கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்க ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து 3வது மனிதர் தலையீட்டை தவிர்ப்பது நன்மை தரும். நண்பர்கள் தொழில் கூட்டாளிகளுடனும் டைரக்டாக டீல் செய்வது நன்மை தரும். தொழில் வியாபார உத்தியோகத்தில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். நீங்கள் நினைத்த இலக்கை அடைய முடியாது. நீங்கள் ஒரு ஜான் ஏறினால் ஒரு முழம் சறுக்கக்கூடிய ஒரு நிலைமை சனி பார்வையால் ஏற்படும். ஆனால் முன்னேற்றம் குரு பார்வையால் இருக்கவே செய்யும். 12இல் இருக்கும் ராகுவாலும் வெளிநாடு வாழ் உறவினர்கள், நண்பர்கள், வேற்றுமொழி வேற்றுமதத்தினரின் உதவியும் ஆதரவும் 12இல் இருக்கும் ராகுவால் கிடைக்கும். 6இல் இருக்கும் கேத்துவாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் இல்லை. ராகு கேத்துக்களாலும் மற்ற கிரகங்களாலும் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு, ஆன்மீக சிந்தனை, இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும். திருச்செந்தூர் முருகன் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் தட்சிணாமூர்த்தி வழிபாடோடு உங்களுக்கு மேன்மை தரும்.
சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் 1, 2, 28 மதியம் முதல் 29:30 வரை. சந்திராஷ்டம தினங்களில் உஷாராக இருக்கவும், பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும், வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும், வம்பு வழக்குகளை தவிர்க்கவும். இது ஒரு பொது பலன். உங்கள் பிறந்த ஜாதகம், தசை, நடப்பு புக்திப்படி பலன்கள் வேறுபடலாம். நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக்கொள்ளலாம். வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டு கொள்ளவும். நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.